உனக்கு எத்தனையோ சூதுகள் செய்து அந்த பாவம் தான் இந்த நேரத்திலே வந்து நேர்ந்து விட்டது. தெய்வமே தெய்வமே, அந்த உத்தமையாக பத்தினி கொண்டு வந்து இந்த பாஷாவை நிறுத்தி அவளை பங்கத்தை செய்தேன். அந்த உத்தமையானவள் கண் கலங்கி கதறி 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 அழிந்து அவள் இட்ட தீவிரதான் எனக்கு நேர்ந்து விட்டதோ. தெய்வமே தெய்வமே, ஐயோ அந்த உத்தமன் ஆகிய தர்மனை அதே காட்டிலே பிறந்தவனே, காட்டிலே வளர்ந்தவனே, என்று சொல்லக்கூடிய பாண்டவர் பல பல ஜாதிக்கு பிறந்தவர்களே என்று நான் இழிவாக இந்த வாயினால் பேசினேன். நம்ம பெரியப்பா மகன் நானும் பேசுறான். ஆமா, நமக்கு பெரியப்பா மகன் பெரிது, அத்தாபுரத்து வேந்தராட்சி என்று அவன் மனம் பொறுத்து போனான். காட்டுக்கு அந்த தீவினதான் இந்த நேரத்திலே வந்து நின்று விட்டதோ. தெய்வமே தெய்வமே, நான் எதை சொன்னால் ஆக போகுது. பாண்டவர்களை நான் செய்தது ஒன்றல்ல இரண்டல்ல, எந்த கொடுமைகளை செய்தேன். கொடுமையான காலத்திலே நான் கொடுமைப்படலாகிவிட்டேன். நான் எந்த புறத்திலே பார்த்தாலும் ஆனால் யாரும் கிடையாது. இங்க பாரு, என் ஆன சேனைகள் எங்க, என் மக்கள் மனைவி எங்க, நான் பெற்ற பிள்ளைகள் எங்க, எங்கள் குரு பெரியோர்கள் எங்க, இதை நான் எப்போ பார்க்க போகிறேன். இங்க பாரு, 65,06,1010 குதிரைகள், 21,07,070 யானைகள், 21,07,070 ரதங்கள், 1,90,00,000 இந்த 4 வகை படைகளுக்கும் ரதம் என்றால் தேர், கஜம் என்றால் யானை, துருகம் என்றால் ஒட்டகம், இப்படி சொல்லக்கூடிய 4 வகை சேனைகளும் இந்த பாலும் மண்ணுக்காக ஆசையை வைத்து எல்லோரும் பலியாக்கி விட்டு இங்க பாடுறா. நான் மட்டிட்டு போன போது எனக்கு மார்பெல்லாம் புண்ணா நோய்கிறது. சுபேஜியம் ஜனகரணியை சேர்ந்த உபயதார் ரமேஷ் அவர்கள் உள்ளங்களுக்கு இந்த பாரத பத்தினி துணையாக இருக்க வேண்டும். அம்மையார் அவர்களால் அளிக்கக்கூடிய கஞ்சானும் துரியனுக்காக ரூபாய் சுவேஜியம். நான் மத்திய தான் மார்பு புண்ணை நேரம் ஆயிடுச்சு, விடிய காலம். பீமன் வருவான், அடே துரியவனா எங்கே ஒளிந்திருக்கிறான். எனக்கு அம்மா வர நேரம், நான் யாரு மேல உழுவுனே தெரியாது. எவன் கிட்ட வேண்டாம் 5 மணிக்கு எனக்கு பாச கயிறு போடுற நேரம் வந்துருச்சு. இப்ப சாக போற நேரம் வந்தா நான் யாரும் எதுவும் பார்க்க மாட்டேன். எனக்கு இப்ப சாகு காலம் நேர்ந்துச்சு. அதனால எனக்கு யமன் வர போறோம். அந்த யமனே வருவதற்கு முன்னே நான் போய் ஒழிய வேண்டும். அதோ டேய் இங்க பாரு, இப்படிதான் நான் இருந்தேனே மந்திரியாரே. எனக்கு ஒரு தந்திரம் இல்லையே அந்த பாண்டவரை ஜெயிப்பதற்கு, ஒரு மந்திரம் தான் இல்லையே தெய்வமே பாண்டவரை வெல்வதற்கு. ஏன் இல்லை சார்? மந்திரம் இருக்குதா? எங்க சொல்லுங்கப்பா. அசரி நீங்க தான் சொல்லுங்க. யார் அது? அந்த வழக்கு சொன்னாரா முடிவார்? ஆஹா, மெருகை சென்று வந்து சொன்னாரல்ல? ஆமா, அந்த மெருகை சென்று வந்து அவசாரித்தால் மீண்டும் அந்த உயிர் பெற்ற பெணமெல்லாம், அதோ செத்து போன பெணமெல்லாம் மீண்டும் உயிர் போந்துடும். மறுபடியும் சண்டை செய்யலாம். அந்த கட்டி எடுத்தா ஆஹா பாண்டவர்களை காட்டுக்கு ஓட்டினேன். பாண்டவர்களும் 6 பேரும் வனத்திலே சென்றிருந்தார்கள். அப்படி சென்றிருக்கிற நேரத்தில் மாமாவாகிய ஜெகனி மாமாவை கேட்டேன். மாமா, பாண்டவர்கள் சென்று 6 வருடம் ஆயிருது, பாண்டவர்கள் செத்திருப்பார்களா உயிரோடு இருப்பார்களா என்று கேட்டேன். பாண்டவர்கள் செத்திருப்பார் என்றார் எங்க மாமா. எங்க தாத்தாவாகிய விஸ்வாச்சாரியானவர் உயிரோடு இருக்கிறார் என்றார். சரி, 2 பேர்களையும் சம்மதிப்பதற்காக நான் காட்டுக்கு சென்றேன்.
காட்டுக்கு சென்று எனக்கு தாக விட மிச்சமாகிவிட்டது. அதனால ஒரு குளத்திலே சென்று அந்த குளத்தை கலக்கி தண்ணீரை அருந்தினேன். அப்படி அருந்துகிற நேரத்திலே அந்த குளத்துக்கு சொந்தக்காரனாகிய சித்ராஜானவன் வந்து என்னை கட்டி தேவலோகத்துக்கு இழுத்து போகிறான். அந்த சமயத்திலே நான் யார நினைத்தா நம்ம வந்து காப்பாற்றுவாங்க. பாண்டவரையே நினைக்கலாம், அண்ணன் தம்பிகள் உயிரோடு தான் வந்து காப்பாற்றுவார்களே என்று. அண்ணா தர்மண்ணா, அண்ணா தர்மண்ணா, யாரோ ஒருவன் என்னை ஆந்திரமா கொண்டு போறான், என்னை காப்பாத்தி அண்ணா, காப்பாத்தண்ணா அப்படி கூகுற நேரத்திலே எங்கள் அண்ணா தர்மராஜன் சொன்னாரு, எங்கள் தம்பி ஆகிய துரியோதனன் குரலை போல் கேட்கிறது. அர்ஜுனா, யாரா இருந்தாலும் சரி அவனை கட்டி அடித்து தள்ளிவிட்டு துரியோதனனை கொண்டு வா என்று சொல்லி மீட்க வேண்டும் என்றார். அப்போது அர்ஜுனன் ஓடி வந்தான். இடத்திலே சண்டையிட்டான். 2 பேரும் அண்ணன் தம்பியா கூடிட்டாங்க. அப்ப கூடும் நேரத்துல இவன் ஒருவனே இந்த சித்ராஜானன் உயிர்வதை செய்தானே, இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா கூடி விட்டார்களே, ஐயோ நம்ம விடுவாரா என்று எழுந்து ஓடுகிற நேரத்திலே ஒரு முனிவர், கஜன் என்று சொல்லக்கூடிய முனிவர் அங்கே அமர்ந்திருக்கிறார். அடே துரியோதனா, ஏன் ஓடுற நில்லு என்றார். சாமி, என் உயிரே போக போது ஒருவனாயிருக்கும் போதே உயிர் வதை செய்தான், இன்னொருவன் கூட அண்ணன் தம்பிகளாக சேர்ந்து விட்டான், என் உயிரை வைக்க மாட்டான், நான் ஓடி ஒளிகிறேன் என்றார். துரியோதனா, ஓடாத நில்லு, உன் உயிரே போனாலும் மீண்டும் எழுப்பதற்கு உனக்கு மந்திரம் சொல்றேன் அப்படின்னு சொன்னார். அதே இடத்தில் அமர்ந்தே மிருக சந்திரம் என்று மிருக சந்திரி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை அந்த கஜன் முனிவர் எனக்கு போதித்தார். ஆமா, அந்த மந்திரத்தை நான் மனதிலே வச்சிட்டு இருந்தேன். இது வரையில மறந்து இருந்துட்டேன். செத்திருக்கு சீமான்கள் மாண்டிருக்கு மன்னர்களை உயிர் தப்பி எழுப்பும்படியாக என் கைவசம் மந்திரம் இருக்குது. இந்த மந்திரத்தை நான் இதுவரையிலே நான் மறந்து இருந்தேன். நான் வகுத்துக்கு என்ன சாப்பிட்டுப்பேன். அப்படியானா சபா சினிமேல் விட மாட்டேன். ஆணவத்துடன் எழுதாது வருகின்றேன். தொண்டு செய்த பாண்டவர்களா இன்னும் துறையாடுறதுக்கு விடுவனா? இந்த துறை நான் சும்மா விடுவேன், அவர்களை வைக்க போறேனா? அதோ அந்த சரவங்க நதியிலே இறங்கி மூச்சையை பிடித்து கஜன் முனிவர் கற்றுக் கொடுத்த அந்த மந்திரத்தை உச்சரித்தார். என் செத்திருக்கக்கூடிய சீமான்கள் மாண்டிருக்கக்கூடிய மன்னர்கள் உயிர் தப்பி எழுவாங்க. நான் போறேன். என் வாசனை என்னடா முன்ன ஒண்ணு பண்ணி பின்னாடிதான் வாசனை வருது. உன் மூளை என்ன மூளையோ? என்ன மூளை? கொடிக்கா மூளை. என்ன மூளை? கொடிக்கால்னா இந்த மூளைன்றாங்க. இந்த மூளைனா கொடிக்கா மூளை. ரைட், இது உலகம் எங்குமே தெரிஞ்சதுதான். ஆமா, டெல்லியில போய் கேட்டாலும் இந்த மூளை கொடிக்கா மூளை வருது, மழை வருதுன்றாங்க. ஆமா, அப்படின்னா இது உலகத்துக்கே தெரிஞ்சதுதான். என் மூளை ஏண்டா முன்ன வருதுல யோசனை, பின்னதாண்டா வருது, பின்னாடிதான் ஓதுன. இப்ப நீ நேரா போனா அந்த குளத்துல போய் இறங்கிட்டான், பீமன் வருவான், துரியோதனை இங்க வந்திருக்கிறது நேரா போய் இறங்கி இறங்கி பிடிச்சு காலை இழுத்துன்னு வந்து தொப்புன்னு அடிப்பானே.
அது வேற தரதாரு நானும் அவனோட பழசாட்டாண்டா என்ன ஒண்ணு தரதாருன்னு ஏன் பாத்துக்கிற அந்த நாளை ஓடோடி அமுட்டும் எனக்கு கோவம் அவன் மேலக்கு நான் பயறது பாரு புலி பதுங்குது நான் என்னத்துக்கு பாயறதுக்கு தான் பதுங்கி பதுங்கி ஒளியறேன்னா அவங்கள பாயறதுக்கு தான் அதான் அதனால நான் இப்படி முன்னே போக கூடாது நான் இப்போ உங்க வாசனைக்கெல்லாம் ஏத்த மாட்டேன் நீ போடா குளத்திலே தண்ணி ஜலமறிந்து விட்டு பெரிய போனது பாடுவா வெளியே போனது பாவனையாக நான் இப்படி பின்னாலே போயிடுறேன் இப்படி போனாலும் இங்க கேறவங்க எல்லாம் பாருமா எல்லாம் பாண்டவர் மேல பாசமாக்குறவங்க ஐயா பாண்டவர் மேல இருக்கிறவங்களே அந்த பேம வந்து கேட்டா யாரும் இல்லைன்னு சொல்லிடாதீங்க தெரியாது சொல்லுங்க பாக்கல ஐயா காக்கா குருவிகள ஐயோ காக்கா குருவிகள காக்கா குருவிகளே காணி வாழும் பச்சிகளே கேட்டான் அந்த பீமான் வந்து என்னை கேட்டாலே ஐயோ அந்த பீமன் வந்து என்னை கேட்டாலே நீங்க இல்லை என்று சொல்லிடுங்க அப்படி அந்த பீமனானவன் காக்கா குருவிகளே காணிலே வாழக்கூடிய பட்சிகளே இதுல துரியோதனம் போனானா என்று உங்களை கேட்டார்கள் இல்லைன்னு சொல்லிடுங்க சொல்லுவீங்களா குருவிகளா சொல்லுங்க ஐயா அப்படியா இந்த சிட்டு குருவிகளா இந்த செடி காட்டும் பட்சிகளே இந்த செடி காட்டும் பட்சிகளே அந்த தீபம் வந்து கேட்டாலே நீங்க இல்லை என்று சொல்லிடுங்க சிட்டுக்குருவிகளே செடியிலே வாழும் பட்சிகளே பீமன் ஓடி வந்து இதான் துரியோதனன் போனான் என்று கேட்டா நீங்க பாக்கணும்னு சொல்லிடுங்க அப்படி நான் உங்களுடைய குவளையத்தினால உயிர் பிழைச்சு உங்களுக்கு என்ன செய்வேன் தெரியுமா உங்க குவளையத்தில் நான் பிழைச்சு ஐயோ கோயில் வந்து கட்டி வைத்தேன் ஐயோ இந்த குவளையத்தில் நான் பிழைச்சு உங்களுக்கு கோயில் வந்து கட்டி வைத்தேன் உங்க குவளையத்தில நான் பிழைச்சிருந்தேன் உங்களுக்கு ஒரு கோயில் திருவண்ணாமலை கோபுரம் மாதிரி கட்டி வைக்கிறேன் அந்த கோபுரத்துல போய் நீங்க குடியிருந்து சுகமாக வாழ்வீர்கள் அதுக்காக அந்த பீமம் வந்து கேப்பான் அந்த படும்பாவி கேப்பான் போனானானுவா இதுல பாத்தீங்களான்னு கேப்பான் யாரும் இல்லைன்னு சொல்லிடுறீங்களா சொல்லிடுங்க ஐயா சரி யாரும் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க சொல்லக்கூடாது சொல்லுமா சரி அது போனா போகட்டும் ஐயா
இங்க இருக்கிறவங்க எல்லாம் அண்ணன் தம்பிகளோட பிறந்தவங்க. ஆமா, இந்த பக்கம் சின்னப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க யாரும் இல்லாதவங்க இருக்க மாட்டாங்க, இருப்பாங்க. நான் கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு போறேன், அத சரியா பயன்படுத்துங்க. எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சொல்லு. பாண்டவரும் இந்த துரியோதனும் ஒரே சித்தப்பா புள்ள பெரியப்பா புள்ள. ஆமா, எங்களுக்கு தகுதியில் எடுக்காம வந்துச்சு. இந்த மண்ணுக்காக இந்த வரப்புக்காக இந்த நிலத்துக்காக இதே போல இந்த துரியோதனம் பேரு இந்த துகாபரி யுகத்தோடைய போகட்டும். கலியோகத்துல என் பேரு விளங்க வேண்டாம். ஏன்னா நான் அப்படிப்பட்ட பாவி. என் பேரை விளக்காதீங்க. இந்த துகாபரி யுகத்தோடைய துரியோதனம் பேரு மறைஞ்சிட்டோம். அதர்மம் எவ்வளவு நாள் வரைக்கும் நிலைக்குமோ அவ்வளவு நாள் வரைக்கும் நான் நினைக்கும். இந்த அதர்மம் இன்னோடு அழிஞ்சிட்டோம். தர்மமே நிலைக்கிட்டும், பாண்டவர் வழிய தர்மமே. ஆனா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க, யாருன்னா அண்ணன் தம்பிகளுக்கு சித்தப்பா பிள்ளைக்கு பெரியப்பா பிள்ளைக்கு யாராயிலும் வீடு கொடுக்காதிருந்தா, நிலம் கொடுக்காதிருந்தா, சரிக்கு சரி பங்கு இல்லாத இருந்தா, ஆமா அவங்களுக்கு சரியான பங்கு கொடுத்துருங்க. அவனுக்கு சரியான சேர வேண்டிய பாகத்தை கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கல என் வீட்டுல உழுது பாரு போனோம், அதெல்லாம் வீட்டுல உளுந்துரும். ஜாக்கிரதையா கொடுத்துருங்க. ஆமா, சட்டப்பேனங்கள் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் கையா செய்து கால செய்து தரலா செய்து அதெல்லாம் செய்து மாமா ஆச்சரியம் என்ன நடக்குதுங்க? தெரியாதவர் போலும் சிரத்தை முண்டத்தை தேடுகிறது, துடிக்கின்றதே மாமா. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம் மாமா? ஜலகாண்டில் செஞ்சு மந்திரம் அப்படின்னா அது சமர்பஞ்ச நதியில சென்று மந்திரம் மூணே முக்கிய நாளிகை அந்த மந்திரத்தை ஜபித்து விட்டார். எத்தனை சேனாசேனைகள் மனிதிருக்கின்றதோ மீண்டும் உயிர் பெற்று இருந்துவிடும். யோசனை செய்யலாம். மந்திரம் ஜெபித்து விட்டால் எத்தனை சேனைகள் மறைந்திருக்கின்றதோ அத்தனை சேனைகளும் உயிர் பெற்று இருந்துவிடும். நேற்று 17ஆம் நாள் சண்டையில் அந்த துர்சாதனை மடித்து ரத்தத்தை குடித்து வெறுகொண்டு விட்டால் அந்த பீமசேனன் என் தம்பி. ஆமா, கை விலங்கு கால் விலங்கு இட்டு சிறையில அடைத்து விட்டோம். சரி, இருந்தாலும் அவனை போய் நாம யாரும் கூப்பிட்டு வர முடியாது. அவன் வெறுகொண்டிருக்கின்றான். அதனால உனது சின்ன தம்பி இருக்கின்றானே சகாதேவன், அவனை அழைத்து பீமசேனனுக்கு இந்த நேரத்தில் என்ன திசாநாதங்கள் நடக்கின்றது அவனுக்கு தெரியும். எந்த திசை
இருக்கிறது. அதை அறிந்து நயமாக அழைத்துக் கொண்டு வருவான். அழைத்துக் கொண்டு வந்து ஒரு நொடியில் சமர்பந்தி நதிக்கு சென்று அந்த துரியோதனை அடித்து வெளியே இழுத்து வர வேண்டும். அப்படி இழுத்து வரவில்லை என்றால் 3.25 நாழிகை மந்திரத்தை ஜபித்து விட்டார். மீண்டும் செத்து போன பூரா உயிர் பெற்று எழுந்துவிடும். அப்ப மீண்டும் 18 நாள் சண்டை தான் நடக்கணும். சீக்கிரம் சகாதேவா எப்ப பண்ணுகிறாரு என் தம்பி தம்பி மாமன் சொல்றதை கேட்டாயா? என்னன்னா இப்ப சொல்லு. நேற்றைய தினத்தில் உள்ள அண்ணன் இருக்கின்றான பீமசேனன் 17ஆம் நாள் சண்டையில் காலையில் அந்த துர்ச்சாதனனை என்னுடைய மனைவி இழுத்துக் கொண்டு வந்து ஜெயக்குந்தி மேடையிலே நிறுத்தினாயே, அப்படி வெறி கொண்டு அவனை அடித்து ரத்தத்தை குடித்தான் அந்த பீமசேனன். ஓ, என் அண்ணன் பீமசேனனுக்கு ரத்த வரி பிடித்து விட்டது. அதனால் கை விலங்கி கால் விலங்கிட்டு சிறையில் அடைத்து விட்டோம். ரைட்டு. உனது பகையாளியா இருக்கக்கூடிய துரியோதனன் அதோ சமர்பந்தி நதிக்கு சென்று மிருகு செஞ்சு மந்திரம் ஜபித்துக் கொண்டிருக்கின்றான். மந்திரத்தை ஜபித்து விட்டால் மீண்டும் அத்தனை சேனாசனை மீண்டும் உயிர் பெற்று இருந்துவிடும். அதனால அவனை யாரும் போய் கூப்பிட்டு வர முடியாது. அதனால நீ நானவன் இல்லையா, சாஸ்திரத்தில் மிகுந்தவன். இந்த நேரத்தில் அவனுக்கு என்ன திசாநாதங்கள் நடக்கிறது அதை அறிந்து பீமசேனன் நீதான் அழைத்துக் கொண்டு வர வேண்டும். அப்படியே சீக்கிரம் சென்று வருவாய். நீங்க மாமா உரைத்தபடி தகவல்